உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான பாயசம் செய்யலாம். இந்த பாயசம் செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்கும் 2 கேரட்டும் எடுத்துக்கலாம். குக்கர்ல 1 கப் தண்ணி ஊற்றி இந்த ரெண்டையும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். கட்டிகள் இல்லாம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கும் கேரட்டும் இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் பால் ஊத்திக்கலாம். 5 ஏலக்காவை பிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வர்ற ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதுல சேர்த்து நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும். அதனால இப்போ நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு சுவைக்கு தகுந்தாற் போல சுகர் சேர்த்துக்கலாம். சில பேர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவாங்க. நான் கொஞ்சம் நல்லாவே இனிப்பாக இருக்கணும். அதனால பாயசம் எப்பவுமே நல்லா இனிப்பாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாயசத்துல சேர்த்துட்டா நல்ல நெய் மணத்தோட செம டேஸ்டான பாயசம் ரெடி. சூப்பரா இருக்குங்க இந்த பாயசம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்க குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாயசத்தை எதுல செஞ்சீங்கன்னு நிறைய பேருக்கு புரியவே புரியாது. அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாது இது உருளைக்கிழங்கு தான் சொல்லிட்டு. உருளைக்கிழங்கு வச்சா இந்த பாயசத்தை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். வீட்டில் உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேறொரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.